சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. பூந்தமல்லி பணிமனையில் இருந்து போரூர் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. காட்டுப்பாக்கம், ஐயப்பன்தாங்கல், போரூர் புறவழிச்சாலை உள்ளிட்ட நிறுத்தங்கள் வழியாக மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. பூந்தமல்லியில் இருந்து சுமார் 30 நிமிடங்களில் போரூர் நிலையத்தை வந்தடைந்த மெட்ரோ ரயிலை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ ரயில் மேலாண்மை நிர்வாக இயக்குநர் சித்திக், வரும் வாரங்களில் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும், பலமுறை சோதனை ஓட்டம் நடத்திய பிறகே ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். ட்ரெயின்ஸை கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டெஸ்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பேரலாக நடக்கும். ஃபினிஷிங் ஒர்க்ஸை சொல்கிறது பேரலாக தான் நடக்கும். ஏன்னா ஆக்சுவலி ஃபுல் டெஸ்ட் பண்ணுறது இன்னும் ஒரு 3 செப்டம்பரில் தான் நம்ம ஃபுல் டெஸ்ட் பண்ணி முடிக்கணும். அதை முடிப்போம் அந்த டைமில். ஸோ அது வரை பேரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும்.